இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை சந்தோஷமா இருக்கீங்களா? மறுபடியுமாய் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய அன்பு மகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் வயதானவர்களாய் இருக்கலாம், வாழ்க்கையிலே சோர்ந்து போனவர்களாய் இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு புது சத்துவத்தை, புது பலனை அடைந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். அதற்கு முன்பாக நம் எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை உணரும்படியாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடலை பாடலாமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஏற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே,
இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை உணர்ந்தவர்களாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் நிறைவாய் மகிழ்வாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தைகள் உடைய அன்பு மகளின் மூலமாய் கடந்து வரட்டும் ராஜா. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். அப்பா, பிரயோஜனமான அடிமை, கடமை மாத்திரம் செய்கிறேன் ஐயா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, மது மகளை மத கரங்களில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை சர்ச்சுக்கு போக முடியாமல், ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் வேதனையோடு இருக்கிறீர்களா? கூடிய விரைவிலே கர்த்தர் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து சர்ச்சுக்கு சென்று சபைகளுக்கு சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 71 சங்கீதம் 9 வசனம். சங்கீதம் 71:9. பைபிளை திறந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 71 சங்கீதம் 9 வசனம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இங்கே தாவீது ஏசப்பாவிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அது என்ன விண்ணப்பம்? என்னுடைய முதிர் வயதில் என்னை கைவிடாதிரும் என்பதுதான். எனக்கன்பான தேவ ஜனமே, முதிர் வயது என்பது உலகத்தில் பிறந்த அநேகம் பேர் கடந்து வருகிற ஒன்றுதான். அநேக பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கூட முதிர் வயதிலே தங்களுடைய வேலைகளை செய்ய பலனை தரும்படி அநேகமாயிரம் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள். சில அன்பு பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளாய் பாதுகாக்கப்பட்டு அருமை பெருமையாய் பராமரிக்கப்படுகிறவர்களாய் இருக்கலாம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், அல்லது அநாதை ஆசிரமங்களில் சேர்க்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யாராய் இருந்தாலும் இந்த முதிர்ந்த வயது என்பது வயதான காலங்கள். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எதிர்நோக்கி இருக்கும் ஒரு சவால் என்றே சொல்லலாம். உங்களுக்கு வயது மூப்பின் நிமித்தமாய் ஒரு பயம் இருக்கும். எனக்கு வயதாகிவிட்டதே, எனக்கு என்ன நடக்குமோ என்ற பயம். இந்த பயத்தை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் விட்டுவிடுங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள், போதும். தாவீது ராஜாவை போல செய்தால் போதும். சங்கீதம் 71:9 வசனத்தின்படி, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருமென்று உடனே கர்த்தரிடமிருந்து உங்களுக்கு பதில் வரும். சங்கீதம் 92 கடைசி வசனம் 15 வசனம். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற பதில். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று. சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாவீது ராஜாவை போல வயதானவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள் என்று.
நான் உங்களை அருமையாய் பார்த்துக் கொள்வேன். யார் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் கலங்காதீர்கள், திகையாதீர்கள். பெற்ற தாய் தகப்பனுக்கு மேலாக உங்களை அருமையாய் நான் பார்த்துக் கொள்வேன். நான் உங்களை பார்த்துக் கொள்வதினால் நீங்கள் முதிர் வயதிலும் கூட கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? கர்த்தர் சொன்னதுதான். நீங்கள் வயதான காலத்திலும் ஆவியின் கனிகளால் நிரம்பி ஆரோக்கியமாயிருப்பீர்கள். அமேன், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, முதிர் வயது எல்லாருக்கும் பயத்தை தளர்ச்சியை கொடுக்கிற பருவம்தான். இங்கே தாவீது ராஜாவாய் இருக்கிறான். அவனுக்கு நிறைய சொந்தங்கள் உண்டு. மனைவிகள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் என்று வேலைக்காரர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்கிறவர்கள் உண்டு. இப்படி எல்லாரும் இருந்தாலும் அவனுக்குள் ஒரு பயம், எல்லாரும் தன்னை கைவிட்டு விடுவார்களோ என்று. அதனால் தான் நம் கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே சார்ந்திருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, அவனுக்கு தெரியும் இந்த உலகத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல என்று. அதனால்தான் 71வது சங்கீதம் 18வது வசனத்திலே தாவீது ராஜா சொல்கிறான். 71வது சங்கீதம் 18வது வசனத்திலே, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று தாவீது ராஜா சொல்கிறான். இப்பொழுதும் கூட அவன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அது என்ன விண்ணப்பம்? சங்கீதம் 71 18வது வசனம். அதே சங்கீதம் 18வது வசனம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த உலகத்திலே வயதானவர்களுக்கு எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும், பிள்ளைகள் அருமையாய் அவர்களை பாதுகாத்து அன்பு காட்டினாலும் கூட அவர்களுக்குரிய பாடுகளை அவர்கள் சுமந்துதான் தீர வேண்டும் அல்லவா? கர்த்தர் நல்லவர். அந்த பாரத்தை, அந்த நோயின் உக்கிரத்தை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி யாராலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த வேதனைகளை அவர்கள்தான் சுமந்து கடந்து தீர வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இதை அறிந்துதானோ என்னவோ தாவீது ராஜா கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்து அவனுக்கு அநேகமாயிரம் பேர் உதவிக்கு ஓடி வந்தாலும் கூட அவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், என் பிள்ளைகளுக்கு உமது வல்லமையையும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உமது பராக்கிரமத்தையும் பறைசாற்றும் வரைக்கும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும் என்று அந்த ஜெபம் அவனுக்கு வீண் போகவில்லை. முதிர் வயதிலும் அவன் நன்றாக வாழ்ந்து சுகித்திருந்தான். இப்படி தாவீதை போல நீங்கள் முதிர் வயதிலும் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் வேதத்தின் வசனங்களை தியானித்து கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்கிற வார்த்தைகள் வரவே கூடாது. நீங்கள் விசுவாசத்தோடு பாட வேண்டும். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். உற்சாகமாய் பாட வேண்டும். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை அவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கொரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழ்கின்றார் ஒவ்வொரு நாளும், கேட்பதை கொடுத்திடுவார்
தட்டும்போது திறந்திடுவார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கொரு தகப்பனுண்டு, அவரே நம் தெய்வம். எல்லாமே அவரிலிருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தை அவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர். கணவனை இழந்தவர்க்கு காப்பாளர் நீர்தானையா. அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கொரு தகப்பனுண்டு, அவரே நம் தெய்வம். எல்லாமே அவரில் இருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். குழந்தையாயிருந்த போது நேசித்தவர், எகிப்தில் இருந்து என்னை அழைத்து கொண்டார். கரங்களை பிடித்து கொண்டு நடக்க பழக்குகிறார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். உங்களுக்கு ஒரு தகப்பனுண்டு, அவரே நம் தெய்வம். எல்லாமே அவரில் இருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். எனக்கன்பான தேவ ஜனமே, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். யார் உங்களை கைவிட்டாலும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் தாயாய தகப்பனாய் இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாய் துதியினால் நிறைந்திருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை விவரித்து சொல்ல வேண்டும். யார் உங்களுக்கு விரோதமாய் என்ன தீங்கான காரியம் செய்தாலும் அவர்களை மன்னித்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் செபிக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே, நம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 5வது அதிகாரம் 14லிருந்து 18வது வேத வசனங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதியை சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் உங்களைப் போல பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்காமல் கோடலான வழிகளில் செல்கிறவர்களை நேராக்கும்படி அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லுங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வேத வசனத்தின்படி அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் புத்திமதிகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை திருத்த பாருங்கள். அது மாத்திரமல்ல, பலவீனத்தோடு நீங்கள் முதியோர் இல்லங்களில் இருப்பவர்களாயிருந்தால் உங்களை காட்டிலும் பயத்தோடு, பலவீனத்தோடு, நடுக்கத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து அவர்களை தேற்றி அவருடைய பலவீனத்திலே சத்துவ உணவான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுங்கள். அது மாத்திரமல்ல, யாரிடமும் சண்டை போடாமல் நீடிய பொறுமையோடு சாந்த குணமுள்ளவர்களாயிருங்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்ற தேவன் அவர்களை பார்த்து கொள்வார்.
நீங்கள் எப்பொழுதும் நன்மை செய்வதிலே கண்ணோக்கமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தர் உங்களுக்கு செய்த கணக்கில் அடங்காத நன்மைகளுக்காக இதுவரைக்கும் உங்கள் ஜீவனை பாதுகாத்து உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு துதி செலுத்தி நன்றி பலி ஏறிடுங்கள். இதுதான் உங்களை குறித்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்படி செய்தீர்கள் என்றால் முதிர் வயதில் உங்களை கைவிடாத நேசர் பரலோக ராஜ்யத்திலும் கூட உங்களுக்கென்று ஒரு அருமையான இடத்தை, ஒரு அருமையான வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எங்களுக்கு ஒரு அருமையான தாத்தா உண்டு. எனக்கன்பான அம்மாவுடைய தகப்பனார். அவர் வயதான பிறகு ஒரு சின்ன ஜெப அறையில் சென்று ஜெபிப்பதற்கு அதிக நேரம் செலவிடுவார்கள். அப்பொழுது என்னுடைய அன்பு தாயார் அவர்களிடம் கேட்பார்கள், அப்பா, முந்தைய காட்டிலும் இப்ப அதிக நேரம் ஜெபிக்கிறீர்களே, எதற்காக என்று. அதற்கு அவர்களை பார்த்து தாத்தா சொல்வார்கள், எனக்கு வயதாகி விட்டதல்லவா, அதனால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் முந்தைய நாட்களை காட்டிலும் அதிக நேரம் ஜெபிக்கிறேன் என்று. ஜெபத்திலே அவர்கள் அப்படி நேரத்தை செலவிட்டதுனால, கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கினதுனால, அவர்கள் வயதான பிறகும் கூட என் அன்பு தாயாருடைய அன்பு சகோதரரும் சகோதரியுடைய மனைவியும் எங்கள் மாமாவும் மாமியும் அருமையாய் அவர்களை பார்த்து கொண்டார்கள். அவர்கள் படுக்கையில் அதிக நாட்கள் இருக்கவில்லை. ஒரு சின்ன பலவீனம்தான் அவர்கள் மரணத்திற்கு முன்பாக அவர்களை தாக்கினது. வெறும் வயிற்றுப்போக்குதான். அவர்கள் நல்ல நித்திரை அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருப்பதினால நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்று தனி ஒரு மனிதனுக்கு தெரியாது. எக்கால சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் எப்பொழுது கேட்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நாள் திடீரென்று ஒரு நாள் வரும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்வீர்களா? நிச்சயமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் அப்படி ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய அன்பு மகள் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு அன்பு தாயாரை சந்தித்தோம். அவர்களை பார்த்தாலே தெரிந்தது அவர்கள் வசதியாய் வாழ்ந்தவர்கள் என்று. அவர்களிடம் அன்பாய் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து நல்ல வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் என்னை அவர்கள் கூட வைக்க பிடிக்காமல் இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். நான் ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. சொல்லும் பொழுதே அவர்கள் கண்கள் கலங்கினது. நீங்கள் வந்து பேசினது நன்றாக இருந்தது, அடிக்கடி வந்து போங்க என்று சொன்னார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா எனக்கன்பான தேவ ஜனமே? அந்த பிள்ளைகள் நினைத்திருந்தால் அந்த பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட அந்த பெற்றோரை கூட வைத்து அருமையாய் காத்திருக்கலாம். நல்ல வசதியாய் வாழ்ந்தவர்கள். அந்த பிள்ளைகளும் நன்றாக வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களை ஒரு தொல்லையாய் நினைத்து அவர்கள் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் உங்கள் பெற்றோரை ஒரு காலம் புறம்பே தள்ளிவிடாதீர்கள். முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். தகப்பரையும் தாயையும் தூஷிக்கிறுடைய தீபம் காரிருள் அணிந்து போம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் எவ்வளவு அதிகமாய் உங்கள் பிள்ளைகளிடம் அன்பு பாராட்டி இருந்தாலும், உங்கள் உற்றார் உறவினர்களை நேசித்தாலும், உங்கள் முதிர் வயதில்தான் அவருடைய உண்மை குணம் உங்களுக்கு தெரிய வரும். முதிர் வயது என்பது வேதனை படுகிற காலங்கள். சிலருக்கு மாத்திரமே அது ஒரு ஆசீர்வாதமான காலமாயிருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, எனக்கு அருமையான பெற்றோர்,
எங்களை அருமையாய் வளர்த்தார்கள், ரொம்ப அன்பு பாராட்டினார்கள். ஆனாலும் கூட என் தகப்பனார் வயதான பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளைகளாகிய என்னுடைய 2 அண்ணன்களும் அவர்களுக்கு உதவி செய்ததே கிடையாது. என் 2வது அண்ணனால் அவர்கள் பட்ட உபத்திரங்கள் ஏராளம். என்னுடைய மூத்த அண்ணன் நல்ல வசதியாக இருந்தாலும் கூட அவர்களை கூட வைத்து பார்க்கவில்லை. கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நான் கடைசி மகளாய் கடைக்குட்டியாய் இருந்ததினால எனக்கு என் பெற்றோர் மேல் அளவு கடந்த ஒரு பாசம். அவர்கள் வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்ட பொழுது என் சகோதரியும் கூட என் அக்காவும் கூட அவர்களை வீட்டிற்குள் விடவில்லை. அவர்களை கவனிப்பதற்கு அவர்கள் வீட்டிற்குள் வந்து விடுவார்களே, நான் பார்க்க வேண்டி வந்துவிடுமே என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் அவர்களை புறம்பே தள்ளினார்களே தவிர அவர்களை சேர்த்து கொள்ளவில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அவர்கள் என் அன்பு தகப்பனையும் தாயையும் வீட்டிற்குள்ளே விடவில்லை. இத்தனைக்கும் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பெற்றோர், நீதிமான்களாய் ஜீவித்தவர்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய அன்பு மகள் அவர்களுக்கு ஒரு மகளாய் மகனாய் இருந்து பார்த்து கொண்டேன். அது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியமாய் நினைக்கிறேன். என் கணவரும் அவர்களை சுகமில்லாமல் இருந்த பொழுது அவர்களை கவனிக்க சம்மதித்தார்கள். முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்க்கவில்லை. நாங்கள் யாரையாவது பார்க்க சொல்லி அவர்களை சொல்லவில்லை. நானே ஒரு சிறு பிள்ளையை பார்ப்பது போல அவர்களை பார்த்து கொண்டேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த பாடுகளின் நிமித்தமாகவோ என்னவோ என் தகப்பனாருக்கு பார்க்கின்சோனிசம் நோய் வந்துவிட்டது. அவர்கள் சாப்பிட சம்மதிக்க மாட்டார்கள். சிறு பிள்ளையை போல ஊட்டி விடுவேன். ஆகாரத்தை அப்படியே துப்பி விடுவார்கள். ரொம்ப பாவமாயிருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த அப்பாவை பார்ப்பதற்கு முன்பாக என் கணவர் என் சிறு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நடந்தே போய்விடுவேன். பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல். சில நேரங்களில் என் கணவர் என்னை கொண்டு வந்து விடுவார்கள். என் அம்மா என் அப்பாவுடன் கூடவே இருந்தார்கள். என் அப்பாவுக்கும் அம்மாவிற்கும் சாப்பாடு கொண்டு செல்வேன். அந்த ஆகாரம் பிடிக்காவிட்டால் அப்படியே துப்பி விடுவார்கள். வேக வேகமாய் வீட்டிற்கு போய் பழத்தை ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு திரும்பவும் நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை கொண்டு போய் கொடுத்து பாயசம் என்று சொல்லி எப்படியாவது சாப்பிட வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்கு ஊட்டி விடுவேன். அவர்கள் அது பாயசம் என்று நினைத்து சாப்பிடுவார்கள். இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸ்கள் எல்லாம் ரொம்ப அருமையானவர்களாய் இருந்தார்கள். கண்மான தெய்வ ஜனமே, ஒரு பைத்தியம் பிடித்தவள் போல வீட்டிற்கு வருவேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து இடையிலே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு என் அப்பா நல்ல வளர்த்தியாய் நன்றாக இருப்பார்கள். அவர்களை கஷ்டப்பட்டு தூக்கி ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைத்து சிறு பிள்ளையை போல சிறு சொட்டு வெந்நீர் போட்டு குளிப்பாட்டி விடுவேன். என் அம்மா பாவம், அவர்களால் இப்படி செய்ய முடியாது. அவர்களை பாவம் போல இருப்பார்கள். ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது என் அப்பாவுக்கு பெட் சோர் வேற வந்துவிட்டது. இப்படியெல்லாம் வரும் என்று எனக்கு தெரியாது. அவர்களுக்கு மருந்து போட்டு அந்த புண் காய வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் குறுக்குக்கு அடை கொடுத்து உட்கார்ந்திருப்பேன். இப்படி பல சின்ன சின்ன உதவிகள் செய்ய கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். அப்பொழுது என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள். இப்பொழுது என் பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைகளாகிவிட்டார்கள். இதற்கிடையிலே சமையல் செய்ய வேண்டும். நல்ல தண்ணீர் வீட்டிற்கு பைப்பில் அடித்து தண்ணீர் பிடித்து கொண்டு வர வேண்டும். என் அம்மாவையும் வேலை செய்ய விடமாட்டேன். என் அப்பாவை கவனிக்க என் கணவரையும் ஒரு வேலை கூட செய்ய விடமாட்டேன். எல்லா வேலைகளையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலனை தந்தாலும் என் இருதயத்தில் ரணமாய் வேதனை. கர்த்தரையை நம்பி என் அப்பாவுக்கு சுகம் கிடைக்க கண்ணீரோடு விதைத்த பிறகும் சுகம் கிடைக்கவில்லையே என்று தூக்கமே கிடையாது. எனக்கு உதவி செய்வார் யாரும் கிடையாது. யாரும் உதவவில்லை. என் கணவருடைய தாயார், சகோதரர்கள், நாத்தனான்மார்கள், குழந்தன்மார்கள் என்று யாரும் வந்து எட்டி பார்க்க கூட இல்லை. எல்லாரும் உள்ளூரில் இருந்தாலும் கூட அவள் சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இவ்வளோ பாடுபடுகிறாளே என்று சொல்லி இரக்கம் பாராட்டவில்லை. நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று ஒரு வார்த்தை அன்பாய் கூட
போனில் கூட சொல்லவில்லை. என் அப்பா அம்மா இத்தனைக்கும் அவர்களிடம் ரொம்ப அன்பாக இருப்பார்கள். என்னுடைய சொந்த பந்தங்களும் கூட வந்து பார்த்தார்கள், அவ்வளவுதான். வேறு ஒரு உதவியும் அவர்கள் செய்ததில்லை. அவ்வளவுதானே அவர்களால் செய்ய முடியும். என் கணவர் என் தாய் தகப்பனுக்கு தங்க இடம் கொடுத்ததே பெரிது என்று நான் நினைத்துக் கொள்வேன். அப்பொழுதுதான் எனக்கு உலகமே தெரிந்தது. கூட பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள் என்று எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பகைக்காமல் அன்பு பாராட்டி இருக்கலாம். அதுவரைக்கும் அவர்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்து பிறந்து சாப்பிட்டு இருக்கலாம். துன்பம் என்று வரும் பொழுது ஒருவரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள், ஓடி போய் விடுவார்கள். இப்படியெல்லாம் பார்த்துதானோ என்னவோ தாவீது ராஜா எல்லாரையும் விட்டு கர்த்தரிடம் புலம்புகிறான். 69வது சங்கீதம் 2-3 வசனங்களிலே தாவீது ராஜா புலம்புகிறான். ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன். என் தொண்டையை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதனையான ஒரு காலத்தை கடந்து வருகிறேன் என்று, வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் என் மேல் புரண்டு போகிறது என்று தேவனை நோக்கி நான் கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் பதில் அளிக்காததினால் என் தொண்டை வறண்டு போயிற்று, தூக்கம் இல்லாமல் என் கண்கள் பூத்து போயிற்று என்று தாவீது ராஜா புலம்புகிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு மகள், கர்த்தருடைய அன்பு பெற்றோரை எவ்வளோ அருமையாய் பார்த்து கொண்டாலும் அவர்கள் படுகிற பாடுகளை, வலிகளை அவர்கள் தானே சுமக்கிறார்கள். அவனவன் பாரத்தை அவனவன் தானே சுமந்து தீர்க்க வேண்டும். அந்த வலி வேதனைகளை நான் சுமந்து கொள்கிறேன். என் பெற்றோருக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தந்தால் போதும் என்றாலும் கூட அந்த வலி வேதனைகளை நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சுகமாயிருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கூடாது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படித்தான் இந்த உலகத்திலே எவ்வளவோ பேரிடம் நீங்கள் நன்றாய் பழகி இருந்தாலும், நீதிமான்களாய் ஜீவித்திருந்தாலும் கூட பாடுகள் என்று வரும் பொழுது எல்லாரும் உங்களை விட்டு அகன்று போய் விடுவார்கள். நீங்கள் நன்றாக வாழ்ந்து சுகித்திருக்கையில் உங்களை தேடி வருகிற ஜனங்கள் ஒரு கூட்டமாயிருப்பார்கள். ஆனாலும் கூட பிரச்சனைகள், பாடுகள் வரும் பொழுது, எல்லாராலும் நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது, நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் கூட, எல்லாரையும் சொல்லவில்லை, அநேகம் பேர் கைவிட்டு விடுவார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஒரு அருமையான தாயார் கணவன் இறந்த பிறகு ஒரு சின்ன வீட்டிலே வசித்து வந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்திருந்தார்கள். அந்த வயதான காலத்திலே அவர்களே பைப்பிலே தண்ணீர் அடித்து குடத்தை சுமக்க கூட பலன் இல்லாதவர்கள் குடத்திலே தண்ணீர் பிடித்து வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். அவருடைய மகள் பக்கத்திலே 2 வீடு தள்ளி இருந்த பிறகும் கூட அவர்களுக்கு அந்த தண்ணீர் கூட பிடித்து கொடுக்க மாட்டாள். ரொம்ப வேதனை. அவர்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டாள். அவர்கள் பெற்ற மகனே அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் இந்த தாயார் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு தாயார். கர்த்தரிடம் பக்தி வைராக்கியத்திலே வேரூன்றினவர்கள். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவர்கள் வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, அந்த வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அநேகரோடு வெளியில் செல்லும் பொழுது, அவர்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த வேதத்துள்ள வார்த்தைகளை அவர்களோட பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஏக்கமெல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்றுதான். அவர்கள் உற்றார் உறவினர்கள், அவருடைய சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு என்றாவது ஒரு நாள் அவர்கள் சென்றாலும் கூட அவர்களும் கூட இரக்கமில்லாமல் அவர்களை வேலை வாங்குவார்கள். அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், அவர்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவர்களை உட்கார வைத்து சோறு போட வேண்டிய ஒரு பருவம். அப்பொழுதும் கூட அவர்கள் இரக்கமில்லாமல் அவர்களை வேலை வாங்கி அவர்களுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, என் தாயார் அவர்களை அன்பாக அழைத்து அவர்கள் எங்கள் வீடுகளுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள உறவினர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது என் தாயார் அவர்களுக்கு தெரியாமல் அன்பாய் அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள். அந்த அன்பு தாயார்
அவர்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் அவர்கள் மனம் கலங்கவே மாட்டார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வேத வசனத்தின்படி அவர்கள் நன்றாக நடப்பார்கள். கண்களில் கண்ணாடி போடாமலே தெளிவான பார்வை அவர்களுக்கு இருந்தது. வேதத்திலே மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனத்திலே, உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம், மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசப்பா அதிகம் நேசித்த மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மோசே 120 வயதிலும் கூட அவன் கண்களில் தெளிவான பார்வை இருந்தது. அவன் பலன் குறையவே இல்லை. அவன் வேலைகளை அவனே செய்தான். அதை போலதான் அந்த தாயாரும் கூட அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்தார்கள். மற்றவர்கள் புறக்கணித்தாலும் கைவிட்டாலும் அவர்கள் ஒரு நாளும் வேதனைப்படவே இல்லை. நமக்கொரு தகப்பன் உண்டு என்பது போல கர்த்தரை அதிகமாய் நேசித்ததினால அவர்கள் என்ன கேட்டாலும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மனதிலே என்ன விருப்பப்பட்டாலும், அது ஆகாரமாயிருந்தாலும் எந்த ஒரு நன்மையாயிருந்தாலும் கூட கர்த்தர் உடனுக்குடன் தூதர்களை கொண்டு, தூதர்கள் மூலமாய் மனிதர்கள் மூலமாய் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நன்றாக போஷித்தார். அதனால் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தார்கள். அந்த முதிர் வயதிலும் கூட கனி தந்து ஆவியின் கனிகளை கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காத்திருந்தார்கள். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த அன்பு தாயார் கர்த்தரிடம் முழு விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7-8வது வசனத்தின்படி, எரேமியா 17:7-8வது வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் எண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் மறுகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்ற வேத வசனத்தின்படி, எரேமியா 17:7-8வது வசனங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் அறிகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதுபோல அவர்கள் முதிர் வயதிலும் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்ததினால பாக்கியவதியாய் கனிதந்து நல்ல ஆரோக்கியமாய் வாழ்ந்திருந்தார்கள். கண்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இதற்கு காரணம் என்ன? அவர்கள் நன்றாய் பிள்ளைகளால் கவனிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்திருக்காது. அவர்கள் கர்த்தரையே தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினால அவர்கள் முதிர் வயதிலும் கூட கைவிடப்படாமல் தாவீது ராஜாவை போல இல்லாவிட்டாலும் நன்றாக வாழ்ந்து சுகித்திருந்தார்கள். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்போ முதிர் வயதில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ள நினைத்தாலும் கூட என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைத்து இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாட்களில் மறைந்து போகும், ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது உங்கள் பாடுகள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் நன்றாக வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். யோசுவா 14வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி வார்த்தைகள் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே காலேப் சொல்கிறான், இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு
அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்று காலேப் சொல்கிறான். காலேப் கத்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறான். அதனால் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் 85 வயதாய் இருந்தாலும் கூட அவன் 40 வயதில் இருந்தது போல அதே பலத்தோடு அதே சுகத்தோடு யுத்தத்தை சந்திக்கும்படியாய் நன்றாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி காலேப் அந்த 85 வயதிலும் கூட கர்த்தர் கொடுத்த புது பலனோடு எதிரிகளை முறியடித்து அவனுக்கென்று மோசே மூலமாய் கர்த்தர் கொடுத்த தேசத்திலே வாழ்ந்து சுகித்திருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, காலேப்பை போல நல்ல பலனோடு சுகத்தோடு தாவீது ராஜாவை போல முதிர்ந்த வயதிலும் நீங்கள் நன்றாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமானால் வயதான தாயரை போல முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த பிறகு ஏசப்பா உங்களை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து அந்த வேதத்தில் உள்ள வசனங்களை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்கள் முழு விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். உங்கள் சோர்வு அசதி எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிருக்கும். கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைத்து விடுவீர்கள். இவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு புது பலனை, ஒரு புது சுகத்தை, ஒரு புது விசுவாசத்தை, நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்க செய்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த முழு விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடலாமா? கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வருகையினால் மட்டும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். பனை மரம் போல் வளர்ந்திடுவான், பேரீட்சை மரம் போல் செழித்திடுவான். இறைவனின் திருச்சட்டத்தில் நேர்மையாளன் மகிழ்ந்திருப்பான். இரவும் பகலும் தியானிப்பான், இரவும் பகலும் தியானிப்பான். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி கொடுப்பான். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி கொடுப்பான். நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். இறைவனின் கூடாரத்தில் நேர்மையாளன் குடியிருப்பான். அன்பிலும் நீதியிலும் உண்மையிலும், அன்பிலும் நீதியிலும் உண்மையிலும். துன்பம் வந்தாலும் வாக்கை மீறாமல் செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறுவான். துன்பம் வந்தாலும் வாக்கை மீறாமல் செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறுவான். நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில்
கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நீதிமான்களின் வீடுகளில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கும். ஆண்டவர் படைக்கும் நாட்களெல்லாம், ஆண்டவர் படைக்கும் நாட்களெல்லாம், என்ன நடந்தாலும் நன்றியின் பலியை நீதிமான் செலுத்தி வெற்றி காண்பார். என்ன நடந்தாலும் நன்றியின் பலியை நீதிமான் செலுத்தி வெற்றி காண்பார். நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். பனை மரம் போல் வளர்ந்திடுவான், பேரீச்சை மரம் போல் செழித்திடுவான். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, உங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், சகலத்தையும் செய்ய வல்லவரே, பொழுதும் கூட மனம் கலக்கி கொண்டிருக்கிற அன்பா நம்முடைய அன்பு பிள்ளைகள் வயதா இருந்தால் அப்பா நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால அவர்கள் இருக்கிற இடங்களிலேயே அவர்களை கவனிக்கும்படியாய், அவர்களை ஆற்றி தேற்றும்படியாய் உடைய அன்பு பிள்ளைகளை அனுப்புகிறாச்சா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாய் தேவநாயக கர்த்தர் உடைய அன்பு பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து துதித்து கர்த்தர் கொடுக்கிற இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை அளித்துள்ளங்க தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், முதியோர் இல்லங்கள் அப்பாமுக்கு கொடானுடைய சோத்திரம். நன்றாக வாழ்ந்து சுகித்திருந்தவர்கள் மற்றவர்களுடன் அதிகமாய் நெருங்கி பழக அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் நீர் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அப்பாமுக்கு கொடானுடைய சோத்திரம். அவர்களை ஒரு தாயை போல ஆற்றி தேற்றி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுத்த ஆசீர்வதிங்க தகப்பன். அவர்களை புறக்கணித்த அன்பு பிள்ளைகள் அந்த பெற்றோரை முதியோர் இல்லங்களிலிருந்து தங்கள் வீடுகளுக்கு கூட்டி சென்று அன்பாய் பராமரிக்க நீங்க கிருபை அளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, அப்பாமுக்கு கொடானுடைய சூத்திரம். இத்திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அல்லவா? இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தை உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உம்மை அறியாத பிள்ளைகளும் அறிந்து உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் கர்த்தர் நீர் கைவிடாத நேசர். அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்களுக்கு நல்ல சுகத்தை நல்ல ஆரோக்கியத்தை அவர்கள் முதிர் வயதிலும் கூட நடந்து திரிந்து தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்கிற பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவை, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன்னு சொல்லி இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆஸ்பத்திரிகளில் நோயோடு போராடி கொண்டிருக்கிற வயதான அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் பராமரித்து அவர்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் நடந்து தங்கள் வீடுகளுக்கு சென்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை அளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பாமுக்கு கொடானுடைய சூத்திரம். இப்பொழுதும் கூட காசா நகரத்திலே பட்டினியினால் வாடுகிற ஜனங்களை நீங்க போஷிங்க ராஜா. இசப்பா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடக்கிற போர் சீக்கிரமாய் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சமாதான காரண நீர் சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலே நடக்கிற போரும் கூட ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரட்டும் தகப்பனே. இசப்பா, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் தமிழ்நாட்டில் அப்பா தனியாய் குடியிருக்கிற வயதானவர்களுக்கு உடைய பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. துன்மார்க்கன் அவர்களை மேற்கொள்ளாத விடைக்கு, அவர்களை கொலை செய்யாத விடைக்கு கர்த்தர் நீர் தடுத்தாட்கொள்ளும் தகப்பன்.
அநேக பெண்கள் பாடுகளின் நிமித்தமாய் தற்கொலை பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இன்றைய நாளில் இருந்து அவர்கள் தற்கொலை எண்ணத்தை விட்டு கத்தரையை சார்ந்து சந்தோஷமாய் வாழ கிருபையளித்திருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் சீக்கிரமாய் ஒழுங்காக கிருபையளித்திருங்கப்பா. கல்யாணம் ஆகி பிரிந்த குடும்பங்கள் மறுபடியுமாய் சேர்ந்து வாழ கிருபையளித்திருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் ஒக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் அல்லேலூயா.